அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளுக்கு வித்திட்ட நீட் தேர்வு முடிவுகள், முரண்பட்ட மதிப்பெண்களால் தேர்வுகள் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீட்டில் வந்து ரிசல்ட்டு எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிசல்ட்டில் நிறைய குளறுபடி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான மதிப்பெண்கள், அதாவது 719, 18 இந்த மாதிரியான மதிப்பெண்கள் எல்லாமே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து தப்பாக போணுச்சு அப்படின்னா 715 இப்படி தான் மார்க்ஸ் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 719, 18 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து எழுப்பியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிகழாண்டு நீட் தேர்வு முடிவுகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி திடீரென வெளியான நிலையில் சில மாணவர்களுக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டிருப்பது விமர்சனங்களுக்கு வித்திட்டுள்ளது. அதே போன்று ராஜஸ்தான் நீட் வினாத்தாள் கசிந்ததாக தகவல் வெளியான சூழலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 67 பேர் நாடு முழுவதும் முதலிடம் பெற்றிருப்பதும் பல்வேறு கேள்விகளை எழுப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நிகழாண்டு நீட் தேர்வு 4750 மையங்களில் பார்த்தீங்கன்னா நடந்தது மே 5ஆம் தேதி. இதில் 23 லட்சம் பேர் பங்கேற்றாங்க. 13 மொழிகளில் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெற்றது. ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண் வீதம் 180 கேள்விக்கு வினாத்தாள் எடுக்கும். நீட் தேர்வை பொறுத்தவரை ஒரு கேள்விக்கு சரியாக விடையளித்தா 4 மார்க் இருக்கும். அதே போல் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மதிப்பெண், நீங்கள் தப்பாக ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா. அவ்வாறு கணக்கிடும்போது அனைத்து கேள்விகளுக்கும் ஒருவர் சரியாக விடையளித்தால் 720 மதிப்பெண் இருக்கும். அதே வேளையில் ஒரே ஒரு கேள்விக்கு தவறான விடையளித்தாலும் அதற்கான 4 மதிப்பெண்கள் மற்றும் ஒரு நெகட்டிவ் மார்க், மொத்தம் 5 மதிப்பெண்கள் என்ன பண்ணும், கழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் முழு மதிப்பெண்ணுக்கு அடுத்து 2ஆம் இடத்தில் உள்ளவர்கள் 715 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேணும். ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 719, 18 இந்த மாதிரியான மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக நீட் தேர்வை நடத்தும் தேசிய முகமை ஒரு விளக்கத்தை செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னா, தேர்வு நேரத்தில் சில மணித்துளைகள் ஏதேனும் காரணங்களால் எதிர்பாராமல் விரயமானால் அதற்கு ஈடாக கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இதற்காக விண்ணப்பித்திருந்த மாணவர்களுக்கு மட்டும் அத்தகைய சலுகை வழங்கப்பட்டதா விளக்கம் அளிக்கப்பட்டது. சரிங்களா? ஆனால் எப்போது எவரெவர் அதற்கு விண்ணப்பித்தனர் என்பதனால தொடர்பான விவரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த பல மாணவர்கள் தேசிய தேர்வு முகமையின் இந்த செயலுக்கு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த 67 பேரில் 8 பேர் ஒரே மையத்தில் தேர்வு எழுதுந்தா சொல்லியிருக்காங்க. அவர்களது பதிவு எண் ஒரே வரிசையில் தொடங்குறதாகவும் எக்ஸ் தளத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் கசிவு, இது வந்து நமக்கு எக்ஸாம் நடந்த அன்றைக்கி நியூஸ் இதெல்லாமே பார்த்துருப்போம். ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நீட் வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. இதனை தேசிய முகமை திட்டவட்டமாக மறுத்த போதிலும் இந்த விசாரணையின் தொடர்பாக நமக்கு 13 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மட்டும் 11 பேர் நிகழாண்டில் நீட் தேர்வில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. மற்றொரு புறம் நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் 15ஆம் தேதி தான் வெளியிடப்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்களவைத் தேர்வு அன்றைக்கி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜூன் 4. அதே நாளில் வந்து நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட போதும் அதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதும் விமர்சனங்களை சந்தேகங்களையும் ஒரு சேர எழுப்புள்ளது. ஏன் வந்து ரிசல்ட் அன்றைக்கே கொடுக்கணும், ஏன் மறுநாள் இருக்குது, இல்லை அதுக்கு அடுத்த நாள் கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா நமக்கு ஜூன் 14 தான் ரிசல்ட்டே இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நீட்டுக்கான ரிசல்ட். ஆனால் அதற்கான காரணம் என்ன, இதன் விளைவாக கடந்த ஆண்டில் இல்லாத மாதிரி, கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 137 மார்க்ஸ் வந்து கட் ஆஃபாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 164 மார்க்ஸாக என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாங்கள் முன்வைக்கும் இந்த கேள்விகள் அனைத்தும் தேசிய முகமை சரியாக விடையளிக்க வேண்டும் என்பதே நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, கேண்டிடேட். அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு நீட் வந்து என்டிஏ வந்து என்ன மாதிரியான ரிப்ளை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய எஜுகேஷன் வெப்சைட்டு, எஜுகேஷன் சேனல்ஸு, யூடியூப் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நிறையா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அதிகப்படியான ஸ்கேம் இதெல்லாமே நடந்திருக்கு, இது பாசிபிளே எல்லாம், ஆனால் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் கசிவும் இது எல்லாமே எடுத்துருக்காங்க. இதுக்கு என்டிஏ என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.